எனக்கு நானே இப்படி தண்டனை கொடுத்துக் கொள்வதன் மூலம் நான் படும் வேதனையை பார்த்தாவது அந்த பரமனுக்கு என் மீது கருணை பிறக்காதா? கருணை பிறந்து விட்டது சுந்தரி. மாமா, என்ன சொல்கிறீர்கள்? எந்த காலத்திலும் சுந்தரிக்கு தலைகணமும் ஏற்படாது, இந்த நடராஜ பெருமானுக்கு உன் மீது வெறுப்பும் ஏற்படாது. ஆடற்கலையின் அரசனான அந்த தில்லை அம்பலத்து நடராஜனின் ஆசியும் அனுகிரகமும் உனக்கு எப்போதும் உண்டு. கருணை கடலான அந்த எம்பெருமான் தன் பக்தர்களை சோதித்தாலும் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு உனக்கு ஏற்பட்ட சோதனையே உதாரணமாகிவிட்டது. என்ன சொல்கிறீர்கள்? உண்மையை சொல்கிறேன். சுந்தரிடமிருந்து கை நழுவி போன வெள்ளூர் நாட்டிய நிகழ்ச்சி மீண்டும் சுந்தரிக்கே கிடைத்து விட்டது. இது என்னால் நம்பவே முடியவில்லை. நம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது நம்பித்தானே ஆக வேண்டும். அதற்குரிய செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஆண்டவன் தீர்மானித்து அந்த ஆலயத்தில் பணிபுரிந்தவரை உடனே அனுப்பி வைத்து விட்டாரே. உண்மையாகவா? ஆமாம் லலிதாங்கி. இப்பொழுதுதான் கோயில் பணியாளர் வந்து சுந்தரியே இந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு உறுதி செய்து விட்டதாகவும் அதற்காக அந்த ஊர் பெரியவர்களே நேரில் வந்து அழைப்பும் விடுத்து நடந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்கப் போவதாக சொல்லிவிட்டு சென்றார். என்னம்மா வடிவு, அன்று ஏதேதோ சொன்னாயே. பக்தியோடு இருப்பவர்களுக்கு மதிப்பில்லை, பகட்டாக இருப்பவர்களுக்கு பலதும் கிடைக்கும் என்று சொன்னாயே, இப்பொழுது பார்த்தாயா? சுந்தரி கோவில் திருவிழாவில் நாட்டியம் ஆடக்கூடாது என்று தன் அதிகாரத்தை வைத்து தடுக்க முயன்றான் அந்த கர்ணல் அக்னியு. ஆனால் சுந்தரியின் பக்தியை உணர்ந்து அதை முறியடித்து விட்டான் இறைவன். இனி சுந்தரி வெள்ளூர் கோயிலில் நடனமாடுவதில் எந்த தடையும் இல்லை. மாமா, எப்படி எப்படி இது நடந்தது? எதனால் அவர்கள் இப்படி ஒரு முடிவிற்கு வந்தார்கள்? வெள்ளூர் ஊர் தலைவர்களை பயமுறுத்தி அந்த ஜம்புலிங்கம் இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது பறிக்க பார்த்தான். இதற்கு அந்த ஊர் தலைவர்கள் சம்மதித்ததற்கான காரணம் கர்னல் அக்னியுவின் மீது உள்ள பயம். அதே பயம்தான் இப்பொழுது மீண்டும் அந்த நிகழ்ச்சியை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. யார் மீது இருக்கும் பயம்? பாகநீர் அம்பலக்காரர் வாளுக்கு வேலியின் மீது உள்ள பயம். அவருடைய தம்பி கருத்த ஆதப்பன் மீது இருக்கும் பயம். சுந்தரிதான் வெள்ளூர் திருவிழாவில் நடனமாட வேண்டும் என்று கருத்த ஆதப்பன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த தலைவர்களை ஆட வைத்து விட்டது. மீண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. நம் வாழ்வாதாரம் வளமாகிவிட்டது. இவை அனைத்திற்கும் அந்த கருத்த ஆதப்பன் தான் காரணம். கருத்த ஆதப்பனா? ஆமாம். சுந்தரியினால் அவமதிக்கப்பட்ட அந்த கர்ணல் அக்னியு அவளை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று அவனது அடியாட்களை இங்கு அனுப்பி வைத்த போது ஆபத் பாந்தவன் போல் இங்கு வந்தது அந்த கருத்த ஆதப்பன் தான். அக்னியின் அடியாட்கள் தலைதிருத்து ஓடினார்களே, அதற்கு காரணமும் அதே கருத்த ஆதப்பன் தான். ஆளுமையை கையில் வைத்திருக்கும் கர்னல் அக்னியுவின் ஆணையை மீறி இந்த நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த கருத்த ஆதப்பன் அக்னியை விட உயர்ந்தவர் தானே. வாளுக்கு வேலி அனைவரையும் விட உயர்ந்தவர். வாளுக்கு வேலியின் தம்பியான கருத்த ஆதப்பன் ஒரு வார்த்தை சொல்லி அதை மீறக்கூடிய துணிச்சல் இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த அம்பலக்காரர்களுக்கு இருக்கிறது? ஒரு சில அம்பலக்காரர்களும் மக்களும் அந்த அக்னியின் பேச்சை கேட்டு அதன்படி நடப்பதற்கு காரணம் அவன் எந்த நேரத்தில் என்ன செய்வானோ என்ற பயம். அதே அம்பலக்காரர்களும் மக்களும் வாளுக்கு வேலியின் பேச்சை கேட்டு நடப்பதற்கு காரணம் நம் நலனுக்காக எதையும் செய்யக்கூடியவர்
அந்த வாளுக்கு வேலி என்ற பக்தி பயமா பக்தியா, காப்பவனா அழிப்பவனா என்று பார்க்கும் பொழுது மக்கள் எதை ஏற்பார்கள்? நம்மை காக்கும் தெய்வத்தை தானே முதலில் நேசிப்பார்கள். அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. வாளுக்கு வேலியின் தம்பி கருத்த ஆதப்பனின் வார்த்தையை யாரும் மீற முடியவில்லையே. தீமை செய்வதற்கு 1000 பேர் இருந்தாலும் நல்லது செய்வதற்கு வாளுக்கு வேலியை போல் ஒருவர் நிச்சயம் இருப்பார். நீங்கள் சொல்வதை பார்த்தால் மக்கள் அந்த வாளுக்கு வேலியை கடவுளாகவே மதிக்கிறார்கள் போல் தெரிகிறதே. அதில் தவறொன்றும் இல்லை வடிவு. கடவுளை நாம் தனியாக உணர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்ல உள்ளங்கள் மூலமாக நாம் அதை உணரலாம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்தான் அந்த வாளுக்கு வேலி. ஒரு நல்ல உள்ளம் மட்டுமே இருந்து என்ன மாமா உபயோகம்? அம்பலக்காரரில் பலர் அந்த கர்னல் அக்னியோவிற்கு அடிமையாகத்தானே கிடக்கிறார்கள். கோடி நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னினாலும் ஒரே ஒரு சூரியன் தானே சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. அந்த சூரியனை போன்றவன் தான் இந்த வாளுக்கு வேலி. அவர் ஒருவர் மட்டும் போதும் இந்த தமிழகத்தை தலைநிவர செய்வதற்கு. தமிழர்களின் உரிமை, தமிழ் பெண்களின் மானத்தை பறிக்க நினைக்கும் பகைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் அந்த வாளுக்கு வேலி. அந்த அக்னியு நமக்கு எந்த இடையூறு வேண்டுமானாலும் ஏற்படுத்தட்டும். அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வாளுக்கு வேலி சகோதரர்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது நாம் ஏன் நம்ம பரங்கிகளை பற்றி கவலைப்பட வேண்டும்? போ சுந்தரி, உன் மனதில் உள்ள பாரத்தை எல்லாம் அந்த பரமனின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு மீண்டும் பழைய சுந்தரியாக உற்சாகத்தோடு உலாவா. முதலில் உன் உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள். வெள்ளூர் திருவிழாவிலே நமது நாட்டியம் தான் நடக்க போகிறது என்ற மன நிம்மதியோடு இரு. லலிதா, சுந்தரியை அழைத்து சென்று அவளுக்கு ஏதாவது சாப்பிட. சரி, வா சுந்தரி, வா. என்ன இது? துப்பாக்கியை வைத்துக்கொண்டு கம்பு சண்டையும் கத்தி சண்டையும் போட்டுக் கொண்டிருக்கிறேனே, இதை எப்படி உபயோகிப்பது? கர்னல் அக்னியு இதை ஒருமுறை உபயோகிப்பதை பார்த்திருக்கிறேன். இதுவும் நன்றாக இல்லை. நீ எப்போது வந்தாய்? நீங்கள் எப்பொழுது எழுந்து வந்தீர்களோ அப்பொழுதே நானும் வந்துவிட்டேன். என்ன இதெல்லாம்? நீ எதை பற்றி கேட்கிறாய்? வாளேந்த வேண்டிய கைகளில் துப்பாக்கியை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதைத்தான் கேட்கிறேன். நீங்கள் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், அது மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் யாரிடமிருந்து இந்த துப்பாக்கியை பெற்றீர்கள் என்றுதான் தெரியவில்லை. பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்தார்களா? உங்களுக்கும் அவர்களுக்கும் அந்த அளவிற்கு உறவு இருக்கிறதா? எதை எதிர்பார்த்து அவர்களோடு நீங்கள் பழகிக் கொண்டிருக்கிறீர்கள்? அது எனக்கு தெரிய வேண்டும். என்ன வீரம்மாள், சற்று விட்டால் நீ என்னை அவர்களோடு கப்பலேற்றி பிரிட்டிஷ் நாட்டிற்கே அனுப்பிவிடுவாய் போலிருக்கிறதே. துப்பாக்கியை கண்டுபிடித்தவன் வெள்ளைக்காரன் என்பதால் அதை வைத்திருப்பவர்களுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்ன? ஏன் இதற்கு முன்பும் பிரெஞ்சுக்காரர்கள் துப்பாக்கியை வைத்திருந்தார்கள். அதற்கு முன்பு
தச்சுக்காரர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களிடமிருந்து இதை நான் பெற்றிருக்க கூடாதா? கேள்வி கேட்டது நான், பதில் சொல்ல வேண்டியது நீங்கள். சரி, இது இப்போது என்னிடம் இருப்பதால் உனக்கு என்ன பிரச்சனை, என்ன சங்கடம்? கட்டாரி கத்தி என்று கையில் இருக்கும் பொழுதே யாரை குத்தலாம் யாரை வெட்டலாம் என்று தெரிவீர்கள். இன்னும் இப்படி ஒரு துப்பாக்கியும் உங்கள் கையில் இருந்தால் என்னென்ன செய்வீர்களோ? அப்படியே இருக்கட்டும், நான் ஏதேதோ செய்வதாகவே வைத்துக்கொள். அதையெல்லாம் நான் யாருக்காக செய்கிறேன்? நமக்காகத்தானே. நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நம் குடும்பமா? நீங்கள் செய்யும் தவறான காரியங்களால் தான் நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விட்டது. ஓ, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனையே கடிப்பது போல் இப்போது என்னையே குறை சொல்கிறாயா? என்னிடம் எந்த குறையும் இல்லை. இதோ என் புஜபல பராக்கிரமத்தை பார். ஏதேனும் குறை இருக்குமானால் அது உன்னிடம்தான் இருக்க வேண்டும். இருக்கட்டும், அது என் குறையாகவே இருக்கட்டும். எப்படியோ நமக்கு வாரிசில்லாமல் போய்விட்டது. இந்த நிலையில் வேறு யாருக்காக நீங்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வீரம்மாள், நீயாக கற்பனை செய்து கொண்டு ஏதேதோ பேசுகிறாய். இதற்கெல்லாம் நான் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? நான் எதை நோக்கி போகிறேன், என்ன செய்ய நினைக்கிறேன் என்பதை பற்றி உன்னிடமெல்லாம் சொல்ல முடியாது. என்னை போகிற போக்கில் விட்டுவிடு. நீ போய் உறங்கு. முடியாது. உங்கள் செயல்களுக்கான காரணம் எனக்கு தெரிந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இப்பொழுதே என் தம்பி வல்லத்தரையனை எழுப்பி நீங்கள் துப்பாக்கி வைத்திருக்கும் ரகசியத்தை சொல்லிவிடுவேன். சொல்லிவிடுவாயா? நான் விட்டு விடுவேனா? எவ்வளவு துணிச்சல் இருந்தால் தாலி கட்டிய புருஷனையே காட்டிக் கொடுப்பேன் என்கிறாய். இதற்கு மேலும் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். மனைவி என்றும் பார்க்காமல் உன்னை நான் சுட்டு தள்ளிவிடுவேன். என்ன நின்று விட்டீர்கள்? சுடுங்கள். என்னை மணந்து கொண்டவர் என்பதற்காக இங்கு இடம் கொடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும் உங்களோடு வாழ்வதை விட நான் மடிந்து போவதே மேல். சுடுங்கள். வாளுக்கு வேலியை கொல்ல வைத்திருக்கும் துப்பாக்கி இது. இதில் இருக்கும் ஒரு குண்டை கூட உனக்காக நான் செலவழித்து வீணாக்க மாட்டேன். வேண்டாம். வாளுக்கு வேலி நல்லவன். அவனால் நாட்டிற்கு நிறைய நல்லது நடக்க வேண்டியிருக்கிறது. அந்த உத்தமனுக்காக நான் சாக தயாராக இருக்கிறேன். என்னை சுடுங்கள். முடியாது. சுடுங்கள். முடியாது. ஏன்? சுடத் தெரியாது. இவரை எப்படி எடுத்துக்கொள்வதென்றே தெரியவில்லையே. பயிற்சியின் போது மேலோட்டமாக நான் ஈட்டியை வீச மாட்டேன். என் ஈட்டி உன் மார்பையும் கழுத்தையும் பதம் பார்க்க முயற்சி செய்யும். அதை தடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. கவலைப்படாதீர்கள் அண்ணா. எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் வாளையும் வேலையும் சுழற்ற கற்றுக் கொடுத்த உங்கள் மீது நிறைய நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் தம்பி ஒருபோதும் சோடை போக மாட்டான். தைரியமாக ஈட்டியை செலுத்துங்கள். என் கேடயம் நிச்சயம் அதற்கு பதிலடி கொடுக்கும். அதேபோல் என் ஈட்டியும் உங்களை பதம் பார்க்க முயற்சி செய்யும். தடுத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. சபாஷ்! வா!
என்ன ஆதப்பா, நிறுத்திக் கொள்வோமா? அது உங்களுக்கு இழுக்காகி விடும் அண்ணா. பாகநெறி அம்பலக்காரரின் தம்பி தோல்வியை ஒப்புக்கொள்வதா? இறுதி வரை போராட நான் தயாராக இருக்கிறேன். Hey!